விசேட செய்தியோடு உங்களை இணைத்துக் கொள்கிறோம். இஸ்ரேலினுடைய மிக முக்கியமான ஒரு ஆளில்லா விமானம் நடுவானில் வைத்து சிதறுண்டு உடைந்து போயிருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. அதாவது அவர்கள் இராணுவம், அதாவது குறிப்பாக இஸ்ரேல் இராணுவத்தினருடைய மிக துல்லியமாக்கப்பட்ட நவீன வசதிகளுடன் கூடிய ஆளில்லா விமானங்கள், பொதுவாக காசா எல்லை பகுதியிலே தாக்குதல்களுக்கு பயன்படுத்தப்படுகின்ற ட்ரோன் விமானங்கள் வகையைச் சேர்ந்த ஒரு விமானம் திடீரென தாக்குதலுக்கு பயன்படுத்துவதற்கு ஆயத்தமான போது அல்லது பயிற்சி நடவடிக்கையின் போது வானத்தில் ஏவப்பட்டு சில நிமிடங்களிலேயே வெடித்து சிதறியிருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்கு இணைந்து கொள்கிறோம். அன்பான நேயர்களே, இஸ்ரேல் இராணுவத்தினரினுடைய மிக முக்கியமாக 27 வயது ஒரு இராணுவ சிப்பாய் கொல்லப்பட்ட சம்பவம் பதிவானதை தொடர்ந்து இடம்பெற்ற ஒரு சம்பவமாகத்தான் இதனை கருதுகிறார்கள். இது தொடர்பிலே இஸ்ரேல் இராணுவம் இதுவரை எவ்வித தகவல்களையும் வெளியிடவில்லை. இந்த சம்பவம் தொடர்பில் பார்க்கின்ற போது யாருக்கும் எவ்வித சேதங்களும் ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. அதாவது வானில் ஏவப்பட்ட சில நிமிடங்களிலேயே அந்த ஆளில்லா விமானம் வெடித்து சிதறியதாகவும் அதனுடைய பாகங்களை பின்னர் இஸ்ரேல் இராணுவத்தினர் சேகரித்திருப்பதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. இதேவேளை குறித்த விமானம் ஏன் அவ்வாறு இடம்பெற்றது என்பது தொடர்பில் இப்போது உள்ளக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக இயந்திர கோளாறுகள் காரணமாகத்தான் பெரிதும் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கலாம் என கருதப்படுகிறது. அதற்கும் குறிப்பாக தொழில்நுட்ப ரீதியான காரணங்கள் இவ்வாறு இருந்தாலும், அதாவது அவர்களுடைய எதிரிகளினுடைய தாக்குதல்கள் காரணமாக சுட்டு வீழ்த்தப்படவில்லை. இந்த சம்பவம் அப்படிப்பட்ட ஒன்று அல்ல என்றுதான் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. இது ஏவப்பட்ட சில நொடிகளிலேயே விழுந்திருக்கின்ற காரணத்தினால் அல்லது சேதமடைந்து அல்லது வெடித்து சிதறியிருக்கின்ற காரணத்தினால் அதனை கூற இயலுமாக இருப்பதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக ஆளில்லா விமானங்களினுடைய தாக்குதல்கள் என்பது இஸ்ரேல் இராணுவத்தினரால் அதிக அளவு பயன்படுத்தப்படுகின்ற ஒரு விடயம். காசாவிலே குறிப்பாக இந்த நவீன தொழில்நுட்பத்தை, குறிப்பாக ட்ரோன் தொழில்நுட்பத்தை உலகிற்கு அறிமுகப்படுத்தியது ஈரான். அதன் பின்னர் இஸ்ரேல் இப்போது அதனை கொஞ்சம் அவர்களுக்கு ஏற்றாற்போல் மாற்றி பயன்படுத்த ஆரம்பித்திருக்கிறது. சில அவர்களினுடைய ஆளில்லா விமானங்களை அவர்கள் பயிற்சி நடவடிக்கைகளுக்காக இராணுவத்தினருக்கு இது தொடர்பான விழிப்புணர்வுகளையும் அவ்வப்போது வழங்குவது வழக்கம். அதன் அடிப்படையிலே இந்த இராணுவ நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தக்கூடிய குறித்த ஆளில்லா விமானத்தினுடைய இழப்பு என்பது இப்போது இஸ்ரேல் இராணுவத்திற்கு, அதாவது தங்களினுடைய இராணுவத்தினர் அதனை முறையாக பயன்படுத்த தெரியாமல் பயன்படுத்துகிறார்களா என்ற ஒரு கேள்வியை அவர்களுக்கு எழுப்பிவிட்டிருக்கிறது. அதற்கான முக்கிய காரணம், ஏவப்பட்டு சில நொடிகளிலேயே அந்த ஆளில்லா விமானம் உடைந்து சேதமடைந்து விழுந்தது தான். இந்த சேதமடைதலில் இன்னும் ஒரு விடயமும் இருக்கிறது. அதாவது அடுத்தவர்களை நோக்கி பொதுமக்கள் மீது அபாயகரமான தாக்குதல்களை நடாத்துவதற்கு பயன்படுத்தப்படுகின்ற இந்த ஒரு விடயம் என்பது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு. அதாவது ட்ரோன்கள் என்கின்ற போது ஒரு ட்ரோன் பாரிய அளவு தொகை செலவாகின்ற ஒரு விடயம். அப்படிப்பட்ட ஒரு விடயம் யுத்தத்தில் பயன்படுத்த முன்பே அது இல்லாமல் போதல் என்பது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒரு விடயமாக மாறியிருக்கிறது. ஆகவே இதன் பிறகு அவர்கள் இது தொடர்பில் அதிக அளவு விழிப்புணர்வோடு இருப்பார்களா என்ற ஒரு கேள்வியும் சர்வதேச செய்திகள் எழுப்புகின்றன. எது எப்படியோ இப்போதைய அந்த நிலவரம் குறித்தான இஸ்ரேல் இராணுவத்தின் தரப்பு செய்திகள் இதுவரை வந்து சேரவில்லை என்பதனையும் இந்த நேரத்தில் நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும். தொடர்ந்து மனைந்திருங்கள் அன்பான நேயர்களே.